ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸுஃபா மினி விலாக். சண்டே அவுட்டிங் பார்ட் 2 வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மிஸ்லாக் பீச் வரது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இங்கே நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க, நிறைய குழந்தைங்க வருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அங்கே நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு சாப்பிட வந்தாச்சு. நாங்கள் எப்போவுமே சாப்பிட்ற ஒரு பிளேஸ் வந்து இந்த ஹஸ்வந்த் பஜ்ஜி ஸ்டால் தான். இங்கே வந்துட்டு காலிஃப்ளவராக இருக்கட்டும், பஜ்ஜியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ யாரும் இங்கே கடையில் சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒன்ஸ் ஆச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது மேடம் வந்து பின்னாடி விளையாடிட்டு இருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் விடுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த சைட் வெறும் மண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விட்டு விளையாட வச்சாச்சு. அதுக்குள்ளே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் சாப்பிட்டு முடித்தோன்னா மேடம்க்கும் பசிக்கும்ல, ஸோ அதனால் நான் மில்க் கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதையும் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மிஸ்லாம் கூட விளையாடிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் மணி வந்து ஒரு 9:30 இருக்கும். ஸோ கிளம்பிட்டோம். ஜாலியாக மேடம் வந்துட்டு எங்கள் 2 பேர் கையும் பிடிச்சிட்டு நடந்துட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நான் அதை நானும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பீச்சை விட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி ஒரு கூட்டமாக இருந்தது ஒரு பிளேஸு. ஸோ அங்கே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா விநாயகர் சதுர்த்திக்கான சிலை வந்து கரைப்பாங்கள்ல. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி நாங்கள் நேராக வந்து பெட்ரோல் போடுறதுக்கு தான் வந்தோம். பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிஸ்லாக் சாப்பாடு வாங்கினோம். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல. மின்ட் மேக்ஸில் வந்து மிஸ்லாக் எதுவுமே இருக்காது. ஸோ அங்கே வாங்க முடியலன்னு சொல்லி அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா பயங்கர க்ரௌடு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு டேபிளே கிடச்சிது. 10 மணி ஆகியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. இவளை வந்து வச்சு சமாளிக்கவே முடியல. சாப்பாடு வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கிறா, கொட்டுறா, என்னென்னமோ செஞ்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு நாங்கள் இடியாப்பம் வாங்கிட்டு வந்தது வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த பேபி சேரை வந்து வாங்கி வச்சாச்சு. அவங்கக்கிட்ட இந்த பேபி சேர் கேட்டோன்னா அவங்களும் கொடுத்துட்டாங்க. இவளை இதில் உட்கார வச்சுட்டு ஜாலியாக நாங்கள் பாட்டுக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் வந்துட்டு ரொம்பலாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணல. மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று, நூடுல்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த பிளேட் ஷவர்மா, இது 3 மட்டும் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பிகாஸ் எங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக தான் இருந்தது ஓரளவுக்கு. ஸோ வந்து ரொம்ப வேணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதை 2 மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட் தான் சாப்பிட்டு முடித்தாங்க. நான் வந்து மிஸ்லாக் இடியாப்பம் கொடுத்துட்டு இருந்தனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவள் வந்துட்டு ஒரு பிக் சம்பவம் இதில் பண்ணியிருப்பானே சொல்லணும். என்ன பண்ணான்னா, அவங்க டேட் வந்து வச்சுருக்கும் போது ஜூஸ் கேட்டால் அவங்களும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பேக் இங்கே சைடில் ஓப்பனில் இருக்குல்ல, அதில் வந்து அவளோட ஃபுட்டு கொஞ்சம் இருந்தது மிச்சம். இவங்க இங்கே ஜூஸ் குடிக்கிறதுக்காட்டியே அவள் வந்து அங்கே கீழே ஊற்றி விட்டுட்டா. இதை வேறு நம்ம வீடியோ எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோவை கட் பண்ணிட்டேன், கோவப்படுவாங்கன்னு. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு.